ஹலோ கைஸ், நான் உங்கள் எஸ்வி லாகர். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன லாகான்னு பார்த்தீங்கன்னா கைஸ், கப்பன் பார்க் தான் கைஸ் போயிருக்கிறேன். கப்பன் பார்க் யார் கூட போகிறேன்னா ஃப்ரெண்டு கூட தான் கைஸ் போயிருக்கிறேன். கப்பன் பார்க்கில் போட்டிங்கு, டாய் ட்ரெயின் நல்லா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். டாய் ட்ரெயின் அப்பத்துலேருந்து இருக்குது, பட் போட்டிங் புதுசாக போட்டுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் கைஸ். நிறைய பேர் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் எல்லாம் போட்டுன்னு இருக்காங்க. என்ட்ரி ஃபீஸ் 30 rupees கேட்டேன். போயிட்டு நம்ம ஃபேமிலிக்கு அப்படியே சொல்லலாம் எவ்வளோ ஆகுது எவ்வளோ இதுன்ட்டு அப்படியே பார்த்துன்னு எவ்வளோ இருக்குது எவ்வளோ பார்த்து நான் நம்மளோட ஃபேமிலிக்கு சொல்கிறேன். அப்படியே யூடியூப் ஃபேமிலிக்கு நீங்களும் இங்கே சரௌண்டில் யாராவது இருந்தீங்கன்னா, இந்த சரௌண்டிங்கில் யாராவது பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு அழகாக பாருங்கள் கைஸ், எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் அங்கே விசிட் பண்ணி பாருங்கள். கப்பன் பார்க் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் டு விசிட் இன் பெங்களூர் கைஸ். பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பார்க்கே பெங்களூரில் கப்பன் பார்க் தான் கைஸ், எனக்கு தெரிஞ்ச மட்டும். பட் அங்கேயே போட்டிங்கு, இந்த டாய் ட்ரெயின் இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் கைஸ். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி விளாடுவாங்க, இல்லைங்களா? பட் நல்ல ஒரு பிளேஸ் தான். பட் ப்ரைஸஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை கைஸ், போய் தான் பார்க்கணும். கப்பன் பார்க் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 to 6 kilometers தான் கைஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் கூகுள் மேப்பெல்லாம் ஒன்றும் வர்றதில்ல கைஸ், இங்கே சரௌண்டெல்லாம் நான் சுற்றிட்டேன். கப்பன் பார்க் நிறைய வாட்டி போயிட்டுக்கிறேன். அந்த டாய் ட்ரெயின் இதெல்லாம் பார்த்தேன், பட் பார்த்திங்கன்னா விளையாடுனதில்லை. எப்படியோ சின்ன பொண்ணு தான் ஞாபகம். பார்க்கல கைஸ், என்னோடய வாய்ஸ் வந்துட்டு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகாது. பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வந்தால் கைஸ் வாய்ஸ் ஓவரை கொடுத்தேன், கொஞ்சம் அது அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் மைக் கேரி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்ஸ் பார்க் தாண்டி தான் கைஸ் போயின்னுக்கிறேன். இப்போது கோல்ஸ் பார்க் கிட்டேருந்து இந்த டேக்கல்னு சொல்கிற இடத்துல தான் இருக்கேன், கோல்ஸ் பார்க் சிக்னல் கிட்ட. இங்கேருந்து முன்னாடி போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இது பார்த்திங்கன்னா ஃபுல் டிராஃபிக் ஆகிட்டுருக்குது கைஸ். இங்கே இந்த சிக்னல் மாத்திரம் எப்போ வந்தீங்கனாலும் டிராஃபிக் தான் கைஸ். எப்போ மார்னிங் டில் ஈவினிங் கம்பல்சரி டிராஃபிக் இருக்கும். உனக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னா ஆஃப்டர் 11 o'clock தான் கைஸ் வரணும். இங்கே இந்த ஒரே ஒரு சிக்னல் இந்த சரௌண்டில் ரொம்ப டிராஃபிக். இது வித்தா டொடி சிக்னல் டிராஃபிக் ரொம்ப கஷ்டம். ஈவினிங்கில் இல்லை மார்னிங்கில் போகிறது ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் அது தொட்டிக்கிட்ட வந்துட்டு டனி ரோட் தொட்டிக்கிட்ட வந்துட்டு மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறது ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு டஸ்ட்டு அந்த இது ரொம்ப கஷ்டம் கைஸ். அப்படியே வண்டி ஓட்டுறது பார்த்திங்கன்னா சிக்னல் விட்டாங்க, அப்படியே நம்ம மூவ் ஆகலாம். அண்ணா கொஞ்சம் விளையாட்டுறாங்கண்ணா பார்க்கலாம் கைஸ். அப்படியே கிளம்பின்னுக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணின்னு போகலாம். இப்போ போலீஸ்காரை வந்துட்டு வெறித்தனமாக இங்கே வந்துட்டு டிராஃபிக் இது பண்ணின்னுக்கிறாங்க கைஸ். டிராஃபிக் ரூல்ஸை போய் பண்ணுங்கன்றாங்கோ, ஃபைனாக போடுறாங்கோ, பிடிச்சின்னு ஃபைனாக கட்டுற மாதிரி காசு அமுக்குறாங்க. போலீஸ்கார் இருக்கிறது தானே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பம்பு பஜார் ரோடு மேலே போயின்னுக்கிறேன் கைஸ். பம்பு பஜார் மேலே இந்த குயின்ஸ் ரோட்லேருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் தாண்டி ஒரு 3 சிக்னல். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கப்பன் பார்க் ரைட் சைடில் இருக்கும். சின்னசாமி ஸ்டேடியம் தாண்டி தான் கைஸ் போகணும் சொல்லணும்னா கைஸ். அந்த அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன், அதை மட்டும் vlog out.
கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆல்ரெடி ரீச் ஆகிட்டேன் கைஸ். நம்ம வித்தான சோதா அந்த சைடு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த ஏரோப்ளேன் தெரியுது, அங்கே தான் கைஸ் கப்பன் பார்க். நான் வந்துட்டு இந்த சைட் போகிறதில்ல, ஐ மீன் நோ என்ட்ரி. நான் முன்னாடி போயிட்டு யூட்டர்ன் வச்சு தாங்க சொன்னோம். பட் சொல்லணும்னா அதுதான் எனக்கு பெஸ்ட் ஆப்ஷனு. நான் முன்னாடி போயிட்டு ரைட் எடுத்துட்டேன்னா அங்கேயே எனக்கு பார்க்கிங் இருக்கும். பார்க்கிங் போட்ட ஐ மீன் கிட்ட ரோடு க்ராஸ் பண்ணால் எனக்கு கப்பன் பார்க்கு இது கிடச்சிடும், என்ட்ரி கேட்டு. அங்கேயே எனக்கு டிக்கெட் எல்லாம் கிடைக்கும். அப்படியே உள்ள அதுதான் என்ட்ரின்னு சொல்லணும். நான் கைஸ் என்ட்ரி அங்கே தான் இருக்கும். அங்கேயே என்ட்ரி பண்ணி டிக்கெட் வாங்கிக்கின்னு உள்ளே போய் அட்ராசிட்டி பண்ணிடலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சின்னசாமி ஸ்டேடியம் கிட்ட இருக்கிறேன் கைஸ். இங்கேயும் கைஸ் சொல்கிற போகிறவங்க மார்னிங் வேலைக்கு போகும்போது இந்த சைடு வந்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் கைஸ். எப்போ வந்தாலுமே இந்த ஒரு ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 minutes to 15 minutes கம்பல்சரியாக இது கைஸ். நீங்கள் சென்டரில் மாட்டிக்கினீங்கன்னா கம்பல்சரி 20 to 25 minutes நீங்கள் வெயிட் பண்ணி தான் இந்த இதை கிராஸ் பண்ண மாதிரி இருக்கும். டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மிராக்கல்ன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டம் கைஸ் இங்கே மாத்திரம் கிராஸ் பண்ணுறது. அவ்வளோ பேர் நம்ம பெங்களூரில் அவ்வளோ வண்டி இருக்கோன்றது அப்போ தான் தெரியவே வரும். பார்த்திங்கன்னா திருப்பி லாக் ஆகிட்டேன். அந்த சைடு போக முடியாது, இந்த சைடு போக முடியாது. சென்டரில் லாக் ஆகிடுவோம் கைஸ். பாருங்கள் அந்த சைடு எம்டி ஆகுது, இந்த சைடு மாத்திரம் கொஞ்சம் இதாகிடும். பார்க்கலாம். கேப்பெல்லாம் அடிக்க வேணாம் கைஸ், மெதுவாக ஆறாமல் போகலாம். ரிஸ்க் எடுத்து ஏதாவது சின்ன கிராக் இருந்தாலும் சின்ன மிஸ் ஆனாலும் சும்மா இந்த இதில் வந்துட்டு சண்டை போட முடியாது கைஸ். சிக்னல் விட்டாங்க போல், மெதுவாக மூவ் அப் பண்ணின்னு போயிடலாம். நான் கைஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 meters தான் இருக்கும் இங்கத்துலேருந்து. முன்னாடி போயிட்டு யூட்டர்ன் வச்சுட்டா ஆயிடுச்சு கைஸ், கப்பன் பார்க் ரீச் ஆகிடுவேன். அங்கே போயிட்டு டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் எவ்வளோன்னு தெரில, அது வேறு பார்க்கணும். நான் கேள்விப்பட்டதில் 30 ரூபா போட்டிங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் பார்க்கலாம் எவ்வளோ இருக்கான்னு தெரில. திருப்பி ஒரு சிக்னல் கைஸ். நான் சொல்ல கைஸ் இங்கே மாத்திரம் நீ வந்துட்டு ரொம்ப சிக்னல் கைஸ். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3-4 சிக்னல் தாண்டினா தான் கைஸ் இந்த ரோடே கிராஸ் பண்ண முடியும். பார்க்கலாம், இண்டிகேட்டர் போட்டுடலாம். சும்மா சண்டைக்கு வந்துடுவாங்க. டக்குன்னு போயிட்டான்ட்டு முடிஞ்ச அளவு டிராஃபிக் ரெகுலர்ஸ் ஐ மீன் டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணலாம் கைஸ். நான் பண்ணுறது கைஸ் டிராஃபிக் தலையெல்லாம் நோது. ஹெல்மெட் போட்டுன்னு வண்டி ஓட்டினாலன்னா ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ். ஏரியாவில் ஹெல்மெட்டெல்லாம் போடுறது பழக்கம் இல்லை கைஸ் யாருக்குமே. பட் ஏரியா தாண்டுனா கம்பல்சரி நான் ஹெல்மெட் போட்டே ஆகணும் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் எங்கள் ஃப்ரெண்டை தான் கைஸ் கப்பன் பார்க்கு வந்துக்கிறோம். எல்லோரும் கப்பன் பார்க்கு ஆளோட வந்தால் நான் ஃப்ரெண்டோட வர போகிறேன் கைஸ். இன்னும் சிக்னல் விடல, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோன்னு தெரில. கிட்டக்கிட்ட இந்த சிக்னல் ஆண்டி எனக்கு 15 minutes ஆயிடுச்சு. பார்க்கலாம் கைஸ் இன்றைக்கி எவ்வளோ நேரம் இங்கே இருக்க போகிறேன்னு தெரில. இந்த ஒரு சிக்னல் தாண்டறதுக்குள்ளே சுஸ்தாயிட போலகுது. அண்ணே சிக்னல் விடுங்கண்ணே. நானும் அப்போத்துலேருந்து பார்த்தேன்னுக்கிற சிக்னல் மாத்திரம் விட மாட்டேங்குது கைஸ். நான் அங்கே இங்கே அங்கிட்டு இருந்தேன் அப்பா பார்த்துன்னுக்கிறேன் சிக்னல். சாமி சிக்னல் விட்டாங்கடா சாமி. அப்படியே கிளம்பலாம் கைஸ். ரைட் இண்டிகேட்டர் போட்டுண்ணே, வழி விட்டுருங்க. சைடு வாப்பா அப்படியே கிளம்பிடுவோம்ல கைஸ். இதுதான் கைஸ் கப்பன் பார்க் என்ட்ரி. தெரிஞ்சு கரெக்டாக அவங்களுக்கு தெரியாத லாக் கரெக்டாக அவனுக்கு வந்துட்டு கரெக்டாக க்ளீனாக கிளாரிட்டியாக இருக்காது. எனக்கு ஃபோன் மவுண்ட் வந்துட்டு லைட்டாக கீழே இறங்கிட்டு இருந்துச்சு, நான் பார்த்துக்கல கைஸ். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய க்யூவே இருக்குது கைஸ். பெரிய இது நடக்குதுங்க. கிட்டக்கிட்ட வந்துட்டு ரொம்ப பேர் நின்றுக்கிறாங்க. வெளியில் ஒரு ஃபுட் ட்ரக் போட்டுக்கிறாங்க, ஐஸ்கிரீம் கடை போட்டுக்கிறாங்க, நிறைய கடைங்கெல்லாம் போட்டுக்கிறாங்க கைஸ். பரவாயில்ல. பசங்க கூட வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா காசு காலி கம்பல்சரி. என்ஜாய்மெண்ட்டுக்கு கம்மியே இல்லை கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மெனுவெல்லாம் போட்டுக்கிறாங்க. அடல்ட்டு 30 அதுவும் கைஸ். நான் டிக்கெட் வாங்கிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள டிக்கெட் வாங்கிக்கிறேன் கைஸ். டைமிங்ஸ் 1 to 2:30 லன்ச் டைம்னு போட்டுக்கிறாங்க.
சண்டே అలా యాజ్ యూజువల్. மண்டே அண்ட் டியூஸ்டே வந்துட்டு ஹாலிடே பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ டிக்கெட் வாங்கிட்டேன். ஒரு ஆல் என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு 20 ருபீஸ் கைஸ். நாங்கள் 2 பேர் போனோம், 40 ருபீஸ் ஆச்சு. அங்கே இருக்கிற ஒரு கேமுக்கு ஒரு ப்ரைஸ், ஐ மீன் ஒரே ப்ரைஸ் தான், 30 ருபீஸ் ஒரு கேமுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்கு ஒரு டிக்கெட் வாங்கின மாதிரி இருக்கும். வெளியில் வந்துட்டு ட்ரெயின், ஐ மீன் டாய் ட்ரெயின், அப்புறமா வந்துட்டு போட்டிங் தான் டிக்கெட் கிடைக்கும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுக்குமே நம்ம தனியாக தான் கைஸ் டிக்கெட் வாங்கிக்கணும். அந்த பக்கம் என்ட்ரி நினைக்கிறேன், வந்துட்டேன் பார்க்கலாம் கைஸ். இதுதான் என்ட்ரி. அந்த பக்கம் இருந்துச்சு, அதுதான் என்ட்ரின்னு நினச்சேன். பார்த்தா இந்த சைடு தான் என்ட்ரி கைஸ். கைஸ் இந்த இதில் நான் போனோன்னாலே லாஸ்ட் டைம் கோட்டிலிங்கா கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் உள்ளே போனோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி இப்படியே சுற்றின்னு தான் போய் தரிசனம் பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது கைஸ். ஒரு டாய் ட்ரெயின் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. கிரேட். அண்ணன் டிக்கெட் எல்லாம் செக் பண்ணுறாரு கைஸ். அண்ணன் என்கிட்ட 2 டிக்கெட் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் அண்ணா. அப்படியே உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டு யாருமே இல்லை கைஸ். நம்மளே எடுத்து ஓட்டலாமா? அப்புறமா கேஸ் எடுக்க போகுது கைஸ். இது கூட நான் உள்ளே வந்துட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஆறாமல் உக்காந்துட்டேன். ஏதோ எங்கேயோ போகிற மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டார் டிரைவர் அண்ணன். பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ணன் ஸ்டார்ட் பண்ணிட்டு பயங்கர இதாக போயின்னுக்கிறாரு கைஸ். கைஸ் அப்படியே நான் வந்துட்டு மியூசிக்கோட ஆட் பண்ணிடுறேன். ட்ரெயின் வியூவை மியூசிக்கோட என்ஜாய் பண்ணுங்க கைஸ்.
ஸ்டேஷன் வந்துச்சு காய்ஸ். பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டன் போட்டுக்கிறாங்கோ. இப்போ ட்ரெயின் இறங்க போகிற காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட 10 to 15 minutes ரைடு காய்ஸ். டிரைவர் ஆனால் ரிலாக்ஸ் பண்ணிங்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா டாய் ட்ரெயின் முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரிட்ஜு மாதிரி கட்டிக்கிறாங்க காய்ஸ். இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கி அந்த பக்கம் இருக்கிற கேம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு போட்டிங் போகலாம் கைஸ். நான் இங்கே வந்திருந்து டாய் ட்ரெயின் போட்டிங் விளையாடுறதுக்கு மாத்திரதான் கைஸ். வேறு ஆக்டிவிட்டீஸ் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. பட் சொல்லணும்னா டாய் ட்ரெயின் நான் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏதோ ஒரு சின்ன பசங்க மாதிரி இருப்பாங்க உட்காந்து ட்ரை பண்ணி விளையாடணுன்னா. பட் எல்லோரும் அங்கிள் ஆண்டியெல்லாம் போயிருந்தாங்கோ, நம்ம போய் பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நம்மளுக்கு வெக்காலாம் படக்கூடாது, நம்ம இதுக்கெல்லாம் சூடு மானம் ரோசம் எதுவுமே இருக்கக்கூடாது அன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு டாய் ட்ரெயின் விளையாடுந்த காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிக்கெட் கவுண்டர் வச்சுக்கிறாங்க. இது வந்துட்டு பிரேக் டான்ஸாக காய்ஸ். நான் வந்துட்டு பிரேக் டான்ஸ்ன்றது வந்துட்டு நான் வண்டர்லாவில் ட்ரை பண்ணியிருந்தேன் காய்ஸ். அது பயங்கர அட்ராசிட்டி ஆயிடுச்சு காய்ஸ். அது அங்கே ரொம்ப அட்ராசிட்டி கொடுத்துட்டோம் காய்ஸ். பிளான் பண்ணுறேன் காய்ஸ், வண்டர்லாவில் கூட ஏதாவது எடுத்து போடணும். ஏதாவது பெரிய ரைட் பிளான் பண்ணின்னு இருக்கேன். இன்கேஸ் அந்த பெரிய ரைடு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த பெரிய ரைடுக்கே போயிட்டு பயங்கர அட்ராசிட்டி கொடுத்துட்றா கைஸ். நந்தினி கைஸ், நந்தினி என்றது பொண்ணு பேர் இல்லை, அங்கே ஒரு கடை போட்டிருந்தாங்க, அந்த கடை பேர் நந்தினி. பார்த்து கைஸ், அதெல்லாம் நம்ம முரட்டு சிங்கல் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் சைட்லேயே ஒரு குப்பை இது டம்ப் பண்ணின்னுக்குறாங்க கைஸ். இங்கெல்லாம் பயங்கர ஃபோட்டோ எடுக்கலாம் போல கைஸ். அந்த சைடு பார்த்தீங்கன்னா உனக்கே ஓபாமான்ட்டு 9th ஸ்டாண்டர்டில் பச்சை ஒரு சாப்டரில் இருந்துச்சு. அங்கே ஃபோட்டோ அவங்க தான் கைஸ், உனக்கே ஓபாமா. அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருந்துச்சு கைஸ். 9th ஸ்டாண்டர்ட் கன்னடா சப்ஜெக்டில் படித்தேன், ஞாபகமே இல்லை. அவங்க பேர் மாத்திரம் தான் கைஸ் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இந்த ஸ்டோரி ஞாபகம் வர மாட்டேங்குது. அவங்க கையில் வச்சுக்கின்னு இருக்கிற அந்த கோல் இருக்கும், அந்த கோல் வந்துட்டு ரொம்ப இது கைஸ். அந்த கோல்லே தான் அவங்க வந்துட்டு எல்லோரும் ஆச்சு இது பண்ணுவாங்க. இதெல்லாம் ஸ்டோரி இருந்துச்சு, ஞாபகமே வர மாட்டேங்குது. பார்க்கலாம், ஞாபகம் வந்தால் சொல்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கப்பன் பார்க்கே சுற்றி பார்த்துன்னுக்குற கைஸ். இன்னொன்று புதுசாக என்னன்னா, கப்பன் பார்க் வெளியிலேயே ஒரு 100 rupees டிக்கெட்டோட ஒரு சின்ன மியூசியம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஐ மீன் ஆடிட்டோரியம் மாதிரி, ஃபிஷ் ஆடிட்டோரியம் அதை வச்சுக்கிறாங்க கைஸ். எல்லாமே அந்த மீன் ஃபிஷ்ஷு, அப்புறமா அந்த புதுசாக ஃபிஷ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும், அங்கே போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கே போகிற கைஸ். இப்போ டைம் இல்லை வந்துட்டு, நான் ரொம்ப ஆக்சுவலி இங்கே வர்றதுக்கு எனக்கு இது கிடைக்கல டைம். பார்த்திங்கன்னா நான் வேலை, காலேஜு, அப்புறமா வந்துட்டு இந்த லாகை நான் கொஞ்சம் இதாகுது கைஸ். இன்னொன்று நான் வந்துட்டு எஜுகேஷன் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறேன், திருப்பி இப்போ ஜாயின் ஆக போகிறேன். ஏன்னா கைஸ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். இப்போது நம்ம இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எஜுகேஷன் இல்லாமலே ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க கைஸ். இப்போ தான் அங்கே போட்டிங்னு போர்டு இருந்துச்சு, அது பார்த்துன்னு தான் வந்தேன். இதை கைஸ் முன்னாடி போனீங்கன்னா போட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேன்டீன் இருக்குது. இந்த கேன்டீனில் வந்துட்டு நம்ம ஏதாவது வாங்கிட்டு சாப்பிட்லாம். அப்புறமா வந்துட்டு பசங்க விளையாடுற கேம்ஸ்க்கு இது இடம்லாம் இருந்துச்சு. நல்லா இது மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப கிளியராக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு இவங்க இருக்காங்க இது கைட் பண்ணுறதுக்கே சரி, இதுக்கே சரி, ரொம்ப க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க கைஸ். பரவாயில்ல. இதுதான் போட்டிங்கோட என்ட்ரி. அங்கே ஒரு ஆள் உட்காந்துருந்தாங்க, அவங்களுக்கு தான் டிக்கெட் கொடுத்துட்டு வந்துடணும் காமிச்சிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா போட் எடுத்துன்னு வந்து அங்கேருந்து உட்கார வச்சுட்டுருக்குறாங்க கைஸ். பரவாயில்லப்பா, இங்கே போட்டெல்லாம் உட்கார வச்சுட்டுருக்குறாங்க. நல்லா இருக்குது கைஸ், நேச்சர் அந்த சூப்பராக இருக்குது கைஸ். கப்பன் பார்க்கில் க்ரீனரி கைஸ், எங்கே பார்த்தாலுமே க்ரீனரி தான் தெரியுது கைஸ். இங்கேருந்து இன்னும் நடக்கணும் கைஸ், போட்டிங் போனோன்னா கைஸ். ட்ரெயினில் வரும்போது பார்த்தா டன்னல் கைஸ். நான் போட்டிங் கிட்டே போயிட்டு லாக கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அதோட மியூசிக்
கைஸ் டடடடன் டன் டன் டடன் டன் போட்டிங் போக போகிற கைஸ். இங்கே என்னன்னு தெரியல கைஸ், கடல் போட்டிங்கன்றதால ரொம்ப பிடிக்கும் கைஸ். தண்ணி எல்லாருக்கும் பிடிக்கும், பட் எனக்கு ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிக்கும் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கைஸ் அந்த சுற்றி வரணும்னு இல்லை கைஸ், டேரெக்டாகவே போகலான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், டேரெக்டாகவே போகலாம். அண்ணன் 2 டிக்கெட் இருக்குது, அப்படியே உட்கார வச்சேன் போட்டில். அண்ணன் டிக்கெட்டை வாங்கிக்கின்னு நான் உட்கார வச்சிட்டா கைஸ் போட்டில். அண்ணே பார்த்து போட்டு ஓட்டுங்க, லாக் எடுத்துன்னுக்கிறேன் சொல்லிட்டு உக்காந்துட்டேன் கைஸ். கைஸ் போட்டிங் பண்ண போது நான் வாய்ஸ் ஓவர் ஒன்றும் கொடுக்க விருப்பப்படல கைஸ். போட்டிங்கை வியூவோட மியூசிக்கோட என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா போட்டிங் கைஸ் ரொம்ப அட்ராசிட்டி கொடுத்துன்னுக்குறா கைஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிங் வந்துட்டு 2 ரவுண்ட்ஸ் கொடுத்துன்னுக்குறாங்க. பட் சின்ன ரவுண்டு தான் எனக்கு தெரிஞ்சு. இங்கேருந்து ஒரு ரவுண்டு ஒரு 300 மீட்டர்ஸ் to 400 மீட்டர்ஸ் இருக்கும். அது 2 ரவுண்ட் கூட்டின்னு போயிருக்காங்க கைஸ். 30 ருபீஸ்க்கு ஒர்த்தான ப்ரைஸ் தான் கைஸ், ஒர்த்தான போட்டிங் தான் கைஸ். இது பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நான் எடுத்துன்னு போய் என்ன போட் அங்கே சைடில் சொல்லுற போகிறா கைஸ். சைடில் பார்க்கிங் பண்ண போகிறாரு. வண்டி பார்க்கிங் பண்ண போகிறாரு கைஸ். அண்ணன் பயங்கரமாக ஓட்டின்றாரு கைஸ். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லாஸ்ட்டில் வேணுமென்னு தான் உக்காந்தேன். நானும் அவர் எப்படி ஓட்டுறாரு ஃபுல்லாக வியூ கண்டினியூ இது பண்ணலான்ட்டு. வாட்டர் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது. பட் 30 ருபீஸ்க்கு ஒர்த்தான ப்ரைஸ், ஒர்த்தான இது கைஸ். போட்டிங் மாத்திரம் டாய் ட்ரெயின் அவ்வளோனா எனக்கு இது ஆகலை, பட் போட்டிங் ஒர்த்தான இதுக்கு தான் கைஸ். பார்த்தீங்கன்னா நான் வந்த 2மே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த வேறு கேம்ஸ் எனக்கு வந்துட்டு ரொம்ப சுத்தமாக பிடிக்கவே இல்லை கைஸ். எனக்கு ஏன் பிடிக்கலன்னு இந்த தெரில, சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் வந்து இந்த போட்டிங்காக தான் வந்தேனே. நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சதுனால நான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறேன் கைஸ். பட் மெயின் என்னன்னா ஒரு கிட்ட 30 ருபீஸ் அண்ட் 30 to 100 ருபீஸ் எடுத்துன்னு வந்தீங்கன்னா லாஸ் தான் கைஸ் உங்களுக்கு. ஒரு பல்க் அமௌண்ட் எடுத்துன்னு வாங்க, சாப்பிட்டு எல்லாம் இருக்கலாம். ஓகே கைஸ், பாய், டாட்டா. நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் ஆகலாம்.